மனித குலத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி பரிணாமம் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே எழுந்துட்டு இருக்கு. அதனால தான் அடுத்தடுத்து அந்த கோள்கள் பற்றின ஆராய்ச்சி, சயின்டிஃபிக்கலாக வரக்கூடிய அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஈவன் இஸ்ரோ கூட மாஸ் மிஷன், அதுக்கப்புறம் விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புறது அப்படிங்கிறதுல மும்முரமாக இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் இன்டர்ஸ்டெல்லார் படம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ரீரிலீஸ் ஆயிருக்கிறதுனால நிறைய இன்டர்ஸ்டெல்லார் ஃபேன் பேஸில் இருக்கக்கூடியவங்க அந்த படத்தை போய் பார்த்துருப்பாங்க. படம் சொல்லக்கூடிய கதை அப்படிங்கிறது என்னென்னைக்குமே இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பொருந்தி போகிறதுனால தான் ஒரு எவர்கிரீன் மூவி அப்படின்னு அதை சொல்கிறாங்க. 2067 ஆரம்பிக்கக்கூடிய ஒரு படம் 2156 முடியுது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நோலன் கையாண்ட அந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது உலகமே அடுத்த கட்ட அழிவு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு, வேற இடத்துக்கு மனித குலம் பரிணமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு எட்ஜ். இங்கே இருக்கக்கூடிய உணவு பஞ்சம், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கோதுமையினுடைய அழிவு, அதுக்கப்புறம் பிளைட் நோயால் ஓக்ரா அப்படின்னு சொல்லப்படுற சோளத்தோட அழிவு, இது எல்லாத்தையும் தாண்டி மனிதர்கள் எப்படி வேறொரு கிரகத்துக்கு பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த பயணத்தில் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டைமில் அண்டர் கவரேஜில் நிறைய நாடுகள் மிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் முக்கியமாக நாசாவினுடைய முக்கிய மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே மனிதர்கள் வாழறதுக்கு தகுதியான இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அதிலிருந்து வந்த சில தரவுகள், சில தகவல்களோட அடிப்படையில் அங்கே மீண்டும் மனிதர்களை அனுப்பி அதுக்கான சூழல் இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுப்பாங்க. இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் பார்த்தோம் அப்படின்னா, கூப்பர் தான் இந்த படத்தினுடைய மெயின் லீட். கூப்பர் என்ன பண்ணுவார், தன்னுடைய மகள் மர்ஃப் கிட்ட அதை சொல்லிட்டு அந்த மிஷனுடைய பைலட்டாக போவார். அதில் அந்த மிஷனுடைய முக்கியமான நபராக கருதப்படுற மிஸ்டர் பிராண்ட், அவருடைய மகள் அமெரியாவும் இருப்பாங்க. அவங்க உட்பட ஒரு 6 பேர் போவாங்க. ஸோ இந்த ட்ராவல் அப்படிங்கிறது மிக முக்கியமாக முதல்ல ஒரு 3 பிளானட் அவங்க சூஸ் பண்ணி போவாங்க. அதாவது மில்லர், அதுக்கப்புறம் மேன், அப்புறம் எட்மண்ட். இந்த மில்லர் பிளானட் அப்படிங்கிறது என்னென்னா, கார்கான்ச்சுவாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கும். அதாவது பூமியில் 1 மணி நேரம் அப்படிங்கிறது மில்லர் பிளானட்டில் பொறுத்த வரைக்கும் 7 வருடங்களுக்கு சமம். அப்போது அங்கே ஒரு 3 மணி நேரத்தை அவங்க செலவிடுவாங்க. அங்கே போனோன்னே மனிதர்கள் வாழறதுக்கான ஒரு சூழல் இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை பார்த்து முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த தண்ணி அப்படிங்கிறதே சாதாரணமாக இருக்காது. ஒரு பெரிய அலையாக வரும். அந்த அலை அப்படிங்கிறது 2000-3000 அடிக்கு மேலே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அது பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்கிறதுனால, அதனுடைய ஈர்ப்புனால இது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த மில்லர் பிளானட்லேயே ஒரு தன்னோட கூட ஒரு சக நண்பர்களில் ஒருத்தரை இழந்துருவாங்க. அதன் பிறகு அவங்க போகிற இடம் அப்படின்னு பார்த்தோன்னா மேன் பிளானட். மேன் பிளானட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே மனிதர்கள் வாழறதுக்கான சூழல் இருக்குங்கிற தகவல் அடிப்படையில் தான் அங்கே போயிருப்பாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. மேன் அவரை காப்பாற்றுறதுக்காக இது மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காருன்னு தெரிய வரும். அதன் பிறகு அவர் என்ன பண்ணுவார், கூப்பரை கொலை செய்ய முயற்சிப்பார். அதுலேயும் சரியில்லை அப்படிங்கிறதுனால அந்த என்டூரன்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மொத்த மாடியிலே அவர் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பார். அதனால அது டீப்ரெஷரைஸ் ஆகி வெடிச்சிடும். அப்போ இருக்கக்கூடியதில் 2 இடத்துல அமலியாவும் கூப்பரும் மட்டும்தான் இருப்பாங்க. கூட இருக்கிறதுல ஏற்கனவே 6 பேரில் 2 கேஸ் அண்ட் டாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஏஐ, மீதி 2 நபர்கள் இறந்துருவாங்க. இப்போது கூப்பரும் அமலியாவுக்கும் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா எட்மண்ட் பிளானட்டுக்கு போகணும். ஆனால் கூப்பருக்கு இந்த விஷயத்தில் எப்படியாவது இதில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் ஆழ்மனத்தில் இருக்குங்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எட்மண்ட் பிளானட்டுக்கு போகிறதுக்கான அந்த ஃபியூவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஸ்லிங் ஷாட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அமலியா அங்கே எட்மண்ட் பிளானட்டுக்கு போவாங்க. அந்த நேரத்தில் கூப்பர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னை டிட்டாச் பண்ணிவிட்டு பிளாக் ஹோலில் போய் விழுந்துருவார். அவர் பிளாக் ஹோலில் போய் விழும்போது தான் 5 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மற்ற வேற இருக்கக்கூடிய, அதாவது பிற பிளானட்டில் இருக்கக்கூடியவங்க மனிதர்களை எப்படி தொடர்பு கொள்வாங்க அப்படிங்கிற நிறைய கேள்வி இருக்கும். யார் அவங்க, ஹூ ஆர் தே அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக நமக்கு புரிய வைக்கிற மாதிரியான ஒரு கதை நகர்த்தர் தான் இன்டர்ஸ்டெல்லாரில் இருக்கும். இறுதியாக அந்த 5 டைமென்ஷனில் போய் விழக்கூடிய கூப்பர் அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதே அவருடைய மகள் இருக்கக்கூடிய அறை சார்ந்து தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அவருக்கும் மகளுக்குமான கனெக்டிவிட்டி, அவள் ஏற்கனவே கிளம்பும் போது கொடுத்துட்டு போன வாட்ச், அதில் அவர் கடத்தின அந்த மோர்ஸ் கோட், இது எல்லாத்தையும் வச்சு கிராவிட்டி ஈக்குவேஷனை மர்ஃப் சால்வ் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் இங்கே இருந்து மனிதகுலம் எட்மண்ட் நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இதுக்கு இடையில கூப்பர் ஸ்டேஷன் அப்படிங்கிறத அவரோட பொண்ணு உருவாக்கியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் 2156 வருடம். அப்போ கூப்பருக்கு வயது 124, அவருடைய மகளுக்கு வயது 92. ஸோ அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு 13 வயசுல தன்னோட மகளை பிரிஞ்ச கூப்பர் அவருடைய 124 வயதில் 90 வயதை தாண்டிய தன்னுடைய மகளை பார்க்குறாரு. அந்த இடத்துல இருந்து ஏற்கனவே
அமெலியா வந்து அங்கே எட்மண்டுக்கு போயிருக்கிறாங்க. எட்மண்ட் வந்து பயணித்து போன காலகட்டம் அப்படிங்கிறது 50 ஆண்டுகளுக்கு மேலே. ஸோ அந்த இடத்துல போய் வந்து கூப்பர் வந்து அவங்கள மீண்டும் சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி கதை முடிஞ்சிருக்கும். இதில் டைம் பேரடாக்ஸ், 5 டைமென்ஷன் அப்படின்னு நிறைய விஷயங்களை ரொம்பவே வந்து நமக்கு அழகாக புரிய வச்சிருப்பாரு நோலன். புரியாதவங்களுக்கு கூட இந்த படம் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் பண்ணப்படும் போது ரொம்ப தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.